வணக்கம் வேறு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சக்காக தான் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி டே 11. ஏன்னா டே 11 என்ன புதுசாக வந்து கேட்டிங்கன்னா 100 நாளில் ஜொமேட்டோ ஒட்டி 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு காட்ட போகிறேன். அந்த சேனல் தான் இப்போ பண்ணியிருக்கிறேன். இப்போ டைம் என்னென்னா கரெக்டாக 10 மணி வந்து ஷார்ப்பாக 10 மணிக்கு தான் நான் ஜிக்ஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஆர்டருக்காக வெயிட் பண்ணியிருக்கிறேன். நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அர்னிங்ஸ் கம்மியாக தான் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஆச்சு என் டார்கெட்டை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சீக்கிரமாக ஆன் பண்ணிட்டுக்கிறேன். இன்றைக்கி வேறு ஃபஸ்ட் ஆர்டரு சூப்பராக போட்டு வச்சுக்கிறாங்க. இன்றைக்கி நாளே சூப்பராக ஸ்டார்ட் ஆகிக்குது. ஃபஸ்ட் ஆர்டர் எவ்வளோக்கு வந்துக்குதுன்னா எவ்வளோ வந்துக்குதுன்னா 132 ரூபா வந்துக்குது ஃபஸ்ட் ஆர்டரு. நாளே செம்மையாக ஸ்டார்ட் ஆகிக்குது. சரி, இந்த எங்கே போட்டுக்கிறாங்கன்னா இங்கே தான் பக்கத்தில் தான் வரும். 800 மீட்டர் தான் போட்டுக்கிறான். கஃபே அரண்மனை அங்கே தான் பிக்கப்பு. ஓகே, அதை பிக்கப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். வேறு டெலிவரி பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் டெலிவரி பண்ணி முடிக்கும் போது தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு புதுசாக வருதுங்க. எங்கேருந்து வருதுன்னு தெரில, ஆனால் வருது. இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா, கஸ்டமர் ஆர்டர் பண்ணிருந்தே வேறு, ஆனால் அவனுக்கு குத்துந்தே வேறு. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், எனக்கு நான் ஆர்டரே பண்ணல, இது எனக்கு வானான்னு சொல்லிட்டு எனக்கு ரீஃபண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டான். டிக்கெட் ரைஸ் பண்ண என்ன சொன்னாங்க, சரி சார் நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்லிட்டோன்னே அவங்களே சொல்லுவாங்க சார் நான் போகிறேன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக கொடுத்துட்டு வந்துட்டேன். நான் இது தெரில, அதனால முன்னாள் போயின்னுக்கிறேன். ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரிட்டர்ன் ஆர்டர் போட்டிருப்பாங்க, அதனால் முன்னாள் போயின்னுக்கிறேன். நாளைக்கு டிசைனாக ப்ராப்ளம். அதான் என்ன ஸ்மூத்தாக போகுதுன்னு காலகாலத்தில் நினச்சாக்கா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, இது எவ்வளோ வந்துச்சுன்னா 130 ரூபா ப்ளஸ் 26 ரூபா ரிட்டர்ன் கொடுத்தான். ரெண்டுக்கு சேர்த்தா 161 ரூபா. இப்போ ரெண்டாவது ஆர்டருக்காக வெயிட்டிங்கு. ரெண்டாவது ஆர்டர் கெச்சிச்சுன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். வகையில் இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:54 ஆகுது. அர்னிங்ஸு 274 ரூபா. என்னான்னு தெரில, வேறு பொண்ணுங்கள்லாம் செம்ம உஷாராக்குறானுங்க. எதுவும் தெரில, ஆட்டோக்காரன் இப்படி சும்மா கிராஸ் பண்ணான். அந்த பொண்ணில் அந்த பின்னாடி 2 பொண்ணு வண்டி ஓட்டி இப்படி வந்துருக்குறாங்க. ஆட்டோக்காரன் இப்படி கிராஸ் பண்ணான். இடிக்கு வேலை ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணு பார்த்துட்டு இங்கே வாயா எங்கடா பார்த்து வந்துக்கிறேன் மூடின்னு போடா அப்படின்னு சொல்லிக்குது. அந்த பொண்ணு ஒரு மாதிரி சொல்லிச்சு, நான் இந்த மாதிரி சொல்கிறேன். இங்கே வாயா எங்கடா பார்த்து வந்துங்கிற போடா நீ வாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எப்படி சொல்லிச்சுன்னா நீ மச்சி ஓவாலே முச்சுக்கோண்டின்னு சொல்லிட்டு போயினே இருக்குது. இது 3வது ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு 3வது ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அதே டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆகுது. இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னா நேற்று ஹெச்எம்டி வாட்ச் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு ஹெச்எம்டி வாட்ச் அவங்களுக்கு கோட்ரஸ் கொடுத்தான்னு சொன்னா தெரியுமா, அதே கோட்ரஸில் தான் இருக்கேன். அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 340 ரூபா. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் தான் ஆர்டர் வரும். அது வரைக்கும் சும்மா தாக்கணும், சும்மா இல்லை, அது வரைக்கும் அங்கே போகணும். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு மல்லாமல் போனாலே ஆர்டர் அதை கெச்சிது. நீங்கள் என்னன்னு தெரில, வேறு பேக் டு பேக் டப்பாங்னு ஆர்டர் வருது. இப்போ என்ன டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:50 ஆகுது. அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 750 ரூபா. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அர்னிங் இந்த வாட்டி ஜொமேட்டோக்காரன் ஷேர் மார்க்கெட் ஏறிச்சு, அதனால தான் ஆர்டர்ஸ் நல்லா வரும்னு நான் சொன்னேன் தானே. அதே மாதிரி எனக்கு இது பாருங்கள், அப்போவே ஷேர் மார்க்கெட்டில் ஒரு வேல்யூ வாங்கி விட்டுருக்கணுமாச்சு. சரி, ஓகேவா வேறு ஷேர் மார்க்கெட்டில் மிஸ் பண்ணது ஒரு வருத்தம் தான், சின்ன வருத்தம் தான். ஓகே, திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். என்ன ஆர்டர் கிடச்சிச்சின்னா இன்னும் சாப்பிடவே இல்லை. இப்போ போகிற வழி இல்லைங்கன்னா சாப்பிட்டு அப்புறமா திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அதே இப்போ என்ன டைம்னா கரெக்டாக 4:30 மணி ஆகுது. அர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 808 ரூபா. அப்போவே 717 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா 808 ரூபா. இதுனாவோ தெரில, 2 நம்பரும் மேட்சிங்காகவே வருது. அந்த பொண்ணு ஸ்பாவில் வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். அதில் அவங்களுக்கு தான் இப்போ நான் டெலிவரி பண்ண போனேன். ஃபோன் பண்ணாக்கா எப்படி எவ்வளோ சொல்லுவாங்க, இருங்க சிக்னல் தாண்டிட்டு நான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன் பொண்ணு சீக்கிரம் போகணுமா. வேறு அந்த ட்ராப் லொக்கேஷனுக்கு போயிட்டு நான் ஃபோன் பண்ணேன். மேடம் இந்த மாதிரி வந்துட்டேன் சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். அந்த பொண்ணு இல்லை எடுத்தோடனே ஹலோ வேர் ஆர் யூ சார், ஐ எம் நியர் இன் பெட்ரோல் பங்க் சொன்னேன். ஓகே பெட்ரோல் பங்க் ஆப்போசிட் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட் ஜெரியான் ஸ்பா 2nd ஃப்ளோர் கம் ஃபாஸ்ட் அப்படி சொன்ன உடனே நான் சிச்சிறேன்னா அந்த பொண்ணு சிச்சிருக்குது. நானும் என்ன பண்ணேன்னா ஓகே ஐ வில் கம்
அப்படி சொன்ன உடனே அந்த பொண்ணை சிரிக்குது, நானும் சிரிக்கிறோம். இந்த மாதிரி நல்ல ஹாப்பி கஸ்டமர் இருந்தாக்கா வேலை செய்கிறதுக்கும் ஹாப்பியாக இருக்கும். அன்றைக்கி நாளே நல்லா போவோம். ஒரு கஸ்டமர் ஒரு மாதிரி பேசிடுவாங்க, அன்றைக்கி நாளே நல்லா போகாது. ஓகேவா தாரே? இப்போ டைமு சொல்லியிருப்பேன். அப்படி போடுவோம் வண்டி ஓனா ஓட்டுறது வண்டி. சரி ஓகேவா தாரே? எதுவும் ஆர்டர் கேட்டுச்சுன்னா திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். மதியானம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 மணி ஆகுது. அர்னிங்ஸ் 1028 ரூபா. அப்பத்துலேருந்து ஒரு சின்ன ஆர்டர் தான் வேறு 20-30 அதே மாதிரி தான் போயின்னு. ஏதோ பெரிய ஆர்டராக வரல. அதனால தான் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நானே எதுவுமே பண்ணவே இல்லை வீடியோவே. ஏன்னா கேஷுவல் தான். போகிறேன், பிக்கப் பண்ணுறேன், பக்கத்துலேயே ஆர்டரு, ஒரு 5 நிமிஷம் வெயிட்டு. போகிறேன், பிக்கப் பண்ணுறேன், ஒரு 10 நிமிஷம். போகிறேன், பிக்கப் பண்ணுறேன், ஒரு 10 நிமிஷம் அங்கே வெயிட்டிங் அங்கே வெயிட்டு கொடுத்துட்டு அங்கே வெயிட்டு. இதே தான் வந்து இருக்குது. ஓகே தரேன். என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மட்டும் வீடியோ பண்ணுறேன். இப்போ சாப்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா நான் சாப்பிட்டேன். ஏன்னா ஒரு 4 மணிக்கெல்லாம் ஆர்டர் இல்லை. ஒரு 1/2 hour. அந்த 1/2 hourல சைலண்ட்டாக போய் சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டுக்கிறேன். ஓகே தான் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்துச்சுன்னா நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வேறு இன்றைக்கி ஒரு அன்னைஸ் பார்த்தலாமா? அப்போதுலேருந்து ஒன்றுமே வீடியோ எடுக்கல. ஏன்னா 6 மணி மேலேருந்து ஒன்றும் வீடியோ எடுக்கல ஜாஸ்தியாகவே. ஏன்னா எல்லாமே சின்ன ஆர்டர் தான் இருந்துச்சு. எடுக்கிறது கொடுக்குறது தான் இருந்துச்சு. அது இன்ட்ரெஸ்டிங் எதுவும் நடக்கலை. ஸோ டே 11 அர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 1599 ரூபா. இதில் 300 ரூபா பெட்ரோல் சாப்பாடு செலவு பண்ணல. ஏன்னா சாப்பாடு சாப்பிடும் போது வீட்டுக்கிட்டே ஆர்டர் வந்துச்சு. அதனால தான் ஆன்லேயே வச்சு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் தான் உட்காந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா அதுலேயே ஆர்டர் கண்டினியூ ஆகிடுச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணி வந்துட்டேன். ஸோ சாப்பாடுக்கு நான் சொல்லவே பண்ணல, பெட்ரோல் மட்டும் தான். இப்போ பெட்ரோலுக்கு 300 ரூபா மைனஸ் பண்ணோன்னா 1299 ரூபா வந்துக்குது. ஸோ இந்த 11 நாளாக நான் எவ்வளோ ஓட்டிக்கிறேன்னா 12522 ரூபா ஓட்டியிருக்கேன். இன்னும் 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ தேவைன்னா 87,478 ரூபா தேவை. இன்னும் 89 நாளில். நானும் காத்தால 10லேருந்து இப்போது 12 மணி ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னும் எஃபர்ட் போட்டு இதுக்கு நான் ஜாஸ்தியாகவே சம்பாதிக்க ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாடா, பை பாய். இன்னொரு விஷயம் ஒரே விஷயம் சொல்கிறேன். அது என்னன்னா பாய். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.